ப்ளீஸ். உனக்கு தெரிஞ்ச வந்து 3 டைனாசிட்டி இணைச்சு வேற இன்வென்ஷன்ல இருந்து ஐயோ இதெல்லாம் யூடியூப்ல போடுவியே ப்ராப்பரா ஹிஸ்டரி என்ன திட்டு வாங்கினோம்லையே சும்மா மேலோட்டமா சொல்லு. அதான் அந்நிய படையெடுப்புகளை தவிர்க்கிறதுக்காக வந்து இந்த கிரேட் வாலை கட்டினாங்க. இது பல சாம்ராஜ்யங்கள் சேர்ந்து கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 3 கிங்டமா பிரிஞ்சிருந்துச்சு சைனா. அதை ஒரு கட்டத்தில் வந்து ரீயூனிஃபை பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்தது சிங் டைனாஸ்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த கிரேட் வாலில் சிங் டைனாஸ்டியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதான், அதை பற்றி எனக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. இந்த வால் எது கட்டினானுங்க? நார்த்தன் இது முன்னாடியே 1400 பிசியா, அதுக்கு கீழே. ஸோ 1400 பிசியா? ஏசி கிடையாதா? ஏசி ஏடி ஏடியா? அவ்வளோதான். நார்த்துக்கு சவுத் 2 இருக்கு. நார்த் ரொம்ப ஸ்டீப், நார்த் ரொம்ப லாங் 13-14 கேட்ஸ் இருக்கும். சவுத் வந்து 9-10 தான் இருக்கும். ரெண்டுத்துலேயும் இருக்கு. ட்ராலிஸ் வந்து நார்த்தில் மட்டும்தான் இருக்கு, சவுத்தில் இல்லை. வேறு மேலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. வாட்டர்ல இருந்து எல்லாமே நம்ம வாங்கினோம்னா தெரியும். ஏன்னா நாங்கள் வாங்க மாட்டோம், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒட்டி கட்டிடுவோம் நாங்களாம் பட்ஜெட் கைஸ். வீட்டில் அம்மா புளிசாலை செய்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் இட். கல்லே வித்தியாசமாக இருக்கு பாரு. ஸோ அங்கே பாரு செவரோட லெந்தை பாரு, எங்கே வரைக்கும் எங்கெல்லாமோ போகுது. ஸோ இது நிறைய இடத்துல இருக்கு. பட் இது நார்த் கேட் கொஞ்சம் நல்லா இருக்கும் வியூ பாயிண்ட்டுக்கு. நல்லா இருக்கும் நினைக்கிறேன்டா. எங்க அங்கேயா? ஃபுல்லாக மலர்கள் பூக்கிற சைட். ஸோ ஏப்ரல் 1 எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விண்டரில் நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து பனிமூட்டமாக இருக்கும். எப்படி அங்கேயா? அது இறங்குற பாதடா. சரி ஓகே, மேலே போயிடலாமா? மேலே போயிடலாம். வேலு